ஏஐயை யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுல பெருசா டைம் எடுத்துக்காது. அது வந்து பார்த்தா ப்ராம்ப்ட்ட மட்டும் போட்டா போதும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்றதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு கான்செப்ட். பட் எது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா சிஎம்எஸ். கஷ்டம்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம இதை என்ன பண்ண போறோம்? கஸ்டமைசேஷன் பண்ண போறோம். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மேக் பண்ண போறோங்கிறதால கொஞ்சம் டிஃபரன்ஷியலா இருக்கும். இதை மொத்தம் நம்ம 3 விதமா பார்ப்போம். ஒன்னு டிராக் அண்ட் டிராப்பை பயன்படுத்தி எப்படி பண்றது, ஒன்னு டிராக் அண்ட் டிராப், இல்ல இன்னொன்னு தீமை இம்போர்ட் பண்றது, மூணாவது ஏஐ பிளஸ் கோடிங். ஏஐயை பயன்படுத்தி கோடிங்கை பயன்படுத்தி ஒர்க் பண்றது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கன்வர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா டிராக் அண்ட் டிராப் ஈஸி, தீம் இம்போர்டேஷன் ஈஸி, ஏஐ பிளஸ் கோடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களுக்கு மேபி ஃப்ரெஷரா இருக்கிறதுனால மேபி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நான் நேத்து மாதிரியே என்னுடைய டம்மி அக்கௌண்ட்ஸ்குள்ள போயிட்டு, அதாவது நான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதுக்கான ஒன்று வச்சிருக்கேன்ல, அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்க போறேன். நான் என்ன பண்றேங்கிறத பாருங்க. ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சார் நான் எனக்கு நாளைக்கு ஒரு டொமைன் வாங்கணும், அதை எப்படி நான் ஹோஸ்டிங்கோட இன்டிகிரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹோஸ்டிங் ஒன்று வாங்கிடுவோம். இதான் ஃபர்ஸ்ட். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஒரு டொமைன் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் என் கிளைண்ட்ஸுக்கு வாங்குறதா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஹோஸ்டிங் மட்டும் வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம டொமைனை எப்படி இன்டிகிரேட் பண்றோங்கிறத நம்ம பார்க்க போறோம்.